இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, உன்னுடைய ப்ராமிசஸ் எந்த ப்ராமிஸாக இருந்தாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். when God has given a promise, he will surely fulfill it. ரைட்? அதான் இன்றைக்கு டாபிக். நாம் இதற்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நாங்கள் கவனித்து. எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 33, ஜெரமியா சாப்டர் 33 and verse 20. நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்கிறார். எரேமியா சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் புத்தருக்கு நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது. இந்த பசங்க பயப்படுறாங்க. அவன்கிட்ட சொல்லு, இஸ்ரவேலுக்கு சொன்னா நான் சொன்னதான், அது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே நடக்கும் என்று அவன் சொல்லுகிறான். சாமுவேலை குறித்து தேவன் சொல்றாரு, சாமுவேல் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை. அப்படின்னா எல்லாம் நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். When God has really promised you, and if you are worthy of that promise, nothing can shatter you. எல்லாமே God will do perfect for you. இல்ல பிரதர், என் கேஸ் டிஃப்ரெண்ட் பிரதர். என்னுடைய you have to be in my shoes to understand what I am doing. இல்லை நிறைய ஷூஸ்லாம் காலை விட்டு பார்த்துருக்கேன். இல்லை என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஷூஸ்ல நம்ம காலை விட்டு பார்த்தாலும் எது சொன்னாலும் உன் வாழ்க்கையில அப்படி சில காரியங்கள் நடந்தாலும் அது பிற்காலத்திலே உனக்கு நன்மை உண்டாக நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை மூலமா தான் மனுஷன் வரான், இல்லைன்னா வரமாட்டான். இல்லையா? தேவனிடம் வரமாட்டான். சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு கேட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்றாரு 29:11. அது சொல்றாரு, நான் உன்னை கொடுத்து நினைத்துக்கிற நினைவுகள் படுறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நான் கடவுள் இல்லை, கடவுள் வாயத்துல இருக்காரு அப்படின்னு பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. அப்போ என்னன்னா, ஒரு பெரிய கோடு இருக்கு. அதுல ஒரு கோடுல முனை அல்பா, இன்னொரு சைட்ல ஒமேகா. ரைட்? அல்பா ஒமேகா அவரு. ஸோ ஃபுல் கோடு பாக்குறாரு. அதுல லெனார்ட் ஏப்ரஹாம் A to Bன்னு வச்சுக்கோங்க. அவரு மேல இருந்து பார்க்கும்போது ஏவும் அவருக்கு தெரியுது, அவருடைய பியும் தெரியுது, அவருடைய துவக்கமும் தெரியுது, முடிவு தெரியுது. அப்போ கடைசியில பாக்குறாரு, இது நல்லா தான் இருக்கு, பாஸ் ஆயிடும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னை குறித்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்று சொல்லிட்டாருன்னா, என்ன சொன்னாலும் நீ ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தா நீ உள்ளுக்குள்ள போயிட்டு அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரு ஏன்னா உன்னை குறித்து நினைத்துக்கள் ஃபைனலா எல்லாம் இட் இஸ் அல்டிமேட் குட்ன்றாரு இல்லையா? அப்போ அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இல்லையா? என்னாகுமாம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல மனிதன் ஒரு தேவன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்லி மாற்ற மாட்டார். இல்லப்பா ராங்கா சொல்லிட்டேன், அன்னைக்கு என்ன சொன்னேன், ஆமா எனக்கே மறந்து போச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒன்ஸ் he has said is said. ரைட்? அவர் டிசிஷன் எடுத்து தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஜோம் பண்ணும்போது அநேகருக்கு நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றோம் இல்லையா? தீர்க்கதரிசனம் சொல்றாரு, சரி இந்த ஆண்டோடைய இதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, உண்மையான தீர்க்கதரிசி தேவனுடைய உண்மையாக அவர் பேசி சொன்னான்னா, ஏற்கனவே இந்த காரியங்கள் பரலோகத்திலே நடந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோவை பற்றி பேசும்போது யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நான் எரிகோவை உங்களுக்கு கையில கொடுத்துட்டேன் பான்றாரு. தட் மீன்ஸ் நான் பார்த்தேன் ஸ்பிரிச்சுவல் ரன்ல அதெல்லாம் உடஞ்சிட்டு இருக்குது, வால்ஸ்லாம். அப்படின்னு சொல்றாரு. 3வது அதுக்கு முன்னால நீ என்ன பண்ணும், 6 வாட்டி சுத்தணும், சத்தம் பேசக்கூடாது, 7வது வாட்டி 7 வாட்டி சுத்தணும், சத்தம் போடணுன்றாரு. அப்போ பிசிக்கலா நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னதான். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரன்ல அவர் பாக்குறாரு, பார்த்துட்டு எவ்ரிதிங் இஸ் ஓகே. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் சொல்றாரு, இப்படி நடக்கும்ன்றாரு, அது நடக்குது. அப்போ என்னன்னா, என்ன காரியங்களை இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்துக்கிறாரோ அது உண்மையான வாக்குத்தத்தமா இருந்தால் இன் ஸ்பிரிச்சுவல் realm it has happened. ஆனா நம்ம இப்ப நான் 15 பாயிண்ட் சொன்னேன், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது உன் குடும்பம் சொன்னா அப்படி இருப்போம் பிரதர். அதெல்லாம் அதெல்லாம் எங்க பிள்ளைங்கள் எல்லாம் மாற்ற முடியாது. என்ன ஒரு நண்பர் ஒருத்தர் சந்திச்சார். அவருக்கு 10 வருஷம் குழந்தை இல்லை. அவர் சொன்னாரு,
அவர் நல்லா விசுவாசின்னு சொல்ல முடியாது, விசுவாசி. நான் பராமரிச போகிறேன் சொன்னார், எல்லாம் சொல்கிறாங்களடா நீ வந்து ஜோம் பண்ணால் அவன் குழந்தெல்லாம் பிறகும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கா ஜோம் பண்ணிக்கோ, 10 வருஷமாக அமெரிக்கா இருக்கா, எல்லாம் இருக்குடா, காது வரலாம் இருக்குடா. அப்போ நான் ஒரு நாள் அனுப்பு. அப்போ வந்து நான் தலைமையில் கழிச்சு ஜோம் பண்ணுறேன், 4th month ஒரு நாள் அனுப்புடா வீட்டுக்கு இருந்தேன். அன்னைக்கு சொன்னம்மா அவெல்லாம் அமெரிக்காவில் இருந்தவன்டா, அவன் நீ தலைமையெல்லாம் கைக்கலாம் ஒத்துக்க மாட்டேன்டா. அப்போ இது என்னன்னா, ஆண்டவர் சொல்றதை செய்ய மாட்டானா இவன். ஆண்டவன் வாழ்க்கையை மாத்திக்குவானா, மாத்திக்க மாட்டானா. ஆண்டவர் என்ன பிசாசுக்கு என்னன்னா பிடிக்குதான்னு திறந்து கதவன் உள்ள விட்டுருவாங்க. ஊழியக்காரன் வந்து கூனி குறிய உட்கார்ந்து ஜோம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தா போடுவானா டாட்டா காமிச்சு. நடக்கிறது இல்லை. அதை சொல்ல கவனிங்க. யாருக்கெல்லாம் இதை வந்து செய்து முடிக்க மாட்டாரு சொல்லிடுறேன். இதை நான் எப்பவுமே சொல்றது வழக்கம். ஏன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் நினைச்சிடக்கூடாது. லெனோட சொன்னார் ஒரு வாக்கு தத்துவம், உரிமை போராட்டி ஜெபிக்கிறேன் பிரதர்வாங்க. நடக்காது. நீ வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றானோ அது சொல்லிடுறேன். முதல்ல பாருங்க, நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். ரைட்? மனுஷன் வந்து நினைக்கிறான் சில காரியங்கள் ரைட்டுன்னு நினைக்கிறான். பல ஆண்டுகளுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஈகிள் மெட்டல் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இல்லைன்னா நீங்க மேண்டலே பே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேண்டலே பேன்னு யூடியூப்ல போட்டு பாருங்க. ஒரு நாள் சாயங்காலம் வந்து அமெரிக்க தேசத்துல 2000 வாலிபர்கள் ஒரு ராக் மியூசிக் அட்டன் பண்ணாங்க. 2000 பேர். அப்போ வந்து அவன் பாடிட்டு இருக்கான். திடீர்னு யாரோ சுட்டான். பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, அந்த இடத்துல இருந்து 2 பேர் சுட்டுருக்காங்க. கோழி குஞ்சு சுடுற மாதிரி சுட்டான். 526 பேர் செத்துக்கிட்டான். பாதி பேருக்கு தலை போய் கை கால் போய் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தான் ஒருத்தன். போய் பார்த்து எடுத்தவொடனே எல்லாம் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, எல்லாம் தேவ பக்திக்காக ஜெபிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்கள் அம்மா போகும்போது சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேணாம் தம்பி, வீட்டில் இரு. என் பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் போயிடலான்னு சொன்னேன். நவ் ஐ எம் டையிங், ஐ நோ ஐ எம் டையிங், ஐ எம் லீடிங் டு டெத். வந்து சார் வாழ்க்கையில் அப்பா அம்மா செய்த விட்டு என் வழி சரின்னு சொல்லிட்டு நீ உன் வழியில் போனீங்கன்னா என்ன, அதனுடைய முடிவு மரண வழி. நம்பர் 2, நீதிமொழிகள் 14:13. நகைப்பிலும் மன துக்கம் உண்டு, மகிழ்ச்சியினுடைய முடிவு சஞ்சலம். ராபின் வில்லியம்ஸ்னு ஒரு ஆள் இருந்தான். ராபின் வில்லியம்ஸ்ன்றது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் சிரிக்க விட்டு டிப்ரெஷனில் சூசைட் கமிட் பண்ணிட்டான். ரைட்? உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் சொல்லியிருக்காரு ஞானி, மகிழ்ச்சியினுடைய முடிவு சஞ்சலம். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 5:4-11. பரஸ்திரியினுடைய செய்கையின் முடிவு எட்டியை போல கசக்கும், முடிவிலே உன் மாம்சம் அறுவழி. உன் வாழ்க்கையில சில பேர் நினைக்கிறாங்க எல்லாம் இருக்கிறத வச்சு தள்ளிட்டு போகலாம், ஆண்டவருக்கு ஒரு அல்வா கொடுக்கலாம்னு சொல்லுவேன். ஒரு பக்தன் இப்படியா சொல்லுகிறான், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடம் உற்றார் உறவினரும் கூடு விட்டே உன் ஆவி போனான் கூட உன்னோடு வருவதில்லை. நீ என்ன காரியங்களே ஆண்டவர் செய்திருக்காரு அது மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஆண்டவருக்கெல்லாம் அல்வா கொடுத்தா பார்த்து நிற்பார் அவர் இல்லையா? அடுத்தது பாருங்க, யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீதிமொழியில் 23:32. மதுன்ற வார்த்தையே மகிழ்ச்சி துக்கத்தை கொண்டு வருகிறது, அதனால்தான் மதுன்னு வந்திருக்குது இல்லையா? யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், மதுமானம் இருக்கின்ற இடத்தை தங்கி இருக்கிறவர்களுக்கு தானே. முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், அது விரியனை போல தீண்டும். ஒருத்தன் காலையில பாருக்கு போன உடனே என்ன பண்ணுவானா, ஒரு டம்ளர் வைப்பானா, எதிர இன்னொரு டம்ளர் வைப்பானா, 2த்தையும் ஊற்றுவானா, குடிப்பானா. ஒரு அந்த சர்வர் கேட்டானா, என்ன சார் இந்த ஒரு டம்ளர் வைக்கிங்க? அவன் சொன்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னால என் க்ளோஸ் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். ஸோ டெய்லி காலையில் அவன் ஞாபகத்துக்கு ஒரு 2 டம்ளர் வச்சு குடிப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தான், ஒரே டம்ளர் தான் இருந்தது. ஏன் சார் உங்கள் ஃப்ரெண்டுக்கு? இல்லை சார் நான் குடிக்க நிறுத்திட்டேன் சார், என் ஃப்ரெண்டுக்காக இதை குடிச்சிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன்ன்றது இந்த காலத்தில் ரொம்ப டேஞ்சரான காரியம். அடுத்தது பாருங்க, எரேமியா 17:11. அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறவன் கௌதாரியை போல முட்டையிட்டு முடிவிலே அதை பாதி வழியிலே விட்டு விடுவான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் சந்திச்சேன், இன்னும் இருக்காது. அவர் பகுதியில் ஊழி செய்கிறார், இந்த பகுதியில் வேற பகுதியில். அவர் சொன்னார், நான் வந்து இதுக்கு முன்னால் வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து செஃப்பாக இருந்தேன். அங்கே வந்து டெய்லி ஒரு காலையில் ஒருத்தர் வருவார், ஒரு 11:30-12 மணிக்கு ஜிபா போட்டுன்னு வருவார். நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டு ஒன்றுமே சாப்பிட மாட்டார். கடைசியில் ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுவார். நான் ஒன்றும் கேட்டேன், சார் என்ன சார் இவ்வளோ காசு இது பண்ணுறீங்க?
அதாவது எடுத்து கொடுங்க சார், நானாவது சாப்பிட்டுக்கிறேன். உடனே என்ன பண்ணாராம், ஜிபா தூக்கினாராம். ஒரு டியூபு, அதில் ஒரு ஃபனல் இருக்குது. நீ குடிக்கிற ஜூஸ் இதில் தான் நான் ஊற்றுறேன். கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. டெய்லி நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ சாப்பிட முடியலன்னு சொன்னார். மனுஷன் நினச்சிக்கிறான் இருக்க வரைக்கும் ஆடலாமே. எங்கேயாவது ஆண்டவர் கேட்டான், லாஸ்ட் மினிட்ல ஆண்டவருக்கு கை கொடுக்கலாம்னு நினைக்கிறான். சரி, அப்போ எது எது காரியங்களை முடித்திருக்கிறார் ஆண்டவர்? முதலாவதாக பிதா உனக்காக காரியங்களை செய்திருக்காரு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:31 தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றா இருந்தது. 3 இருக்குல்ல, திருத்தவ தேவன் இருக்காங்க. பிதாவை பற்றி சொல்றேன். பிதா என்ன சொன்னாரு? எல்லா காரியங்களும் படைச்சார். இரண்டாவதாக குமாரன் இயேசு சொல்றாரு, யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்றார். அவர் நமக்காக இது பண்ணார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், யூதா 24 சொல்றது, கடைசி வரை உன்னை வழுவாதபடி காத்துக்கொள்வார். அவர் உன்னை ஆண்டவர் உன்னை அவருடைய சிங்காசனத்திலே மாசுபா சேர்ப்பார். உனக்கென்று தேவன் இயேசு அவருக்கு உனக்கென்று வாய்த்த ஸ்தலங்களை வைத்திருக்கிறார். ரைட்? சரி, அப்ப நான் என்ன சார் 2 காரியம் சொல்லிட்டேன். ஒன்னு சொன்னேன், ஆண்டவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்லன்னு சொன்னேன். அடுத்தது எல்லாருக்கும் செய்ய மாட்டாரு, சில காரியங்கள் நீ ஒழுங்கா தான் செய்வாரு. ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்திருக்கிறார். வேகமாக மனுஷன் உன்னை பார்த்து இந்த கேஸா அது தாங்காதுன்னு நம்ம ஆளுங்க பாருங்க. முதலாவதாக யோசேப்புடைய சகோதரிகள் சொன்னாங்க, ஆதியாகமம் 37:20 எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? இவனை எடுத்து குழியில போட்டோம்னா, இவன் சட்டையை அடிச்சு அவங்க அப்பாவையும் அவர் ஆஃப் கொடுத்துட்டான்னா ஆண்டவர் எப்படி முடிப்பாரு? இவன் எப்படி நம்ம எல்லாம் நிற்பான், அவங்க எல்லாம் தலை வணங்குறது அப்படின்னு சொன்னாராம். இயேசு 3 சீஷரை கூப்பிட்டுட்டு இதுக்கு போயிட்டாரு, மேலே மலை ஏறி போயிட்டாரு. ஏறி போன உடனே அங்கே பேதுரு சொல்கிறான், இங்கேயே நல்லா இருக்கு, கிளைமேட்லாம் நல்லா இருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம் சேர்த்துட்டீங்க, அந்த கல் அப்பமா மாத்துறது, இந்த மாதிரி இந்த சின்ன அப்பத்தை பெரிய நம்பர் ஆக்குறதுன்னு, நம்ம எங்கேயாவது இங்கே வாங்கி இதை பண்ணால் அற்புதம் சேர்த்து இங்கேயே இருந்துடலான்றான். இறங்குடா கிழங்கு இறங்கி கூப்பிட்டு வர்றாரு. பார்த்தீங்கன்னா அவர் அப்பா சொல்கிறான், எனக்கு என்னுடைய மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த சீஷர்களுக்கெல்லாம் சொன்னேன், அவங்க ஒன்றும் முடியல. பேச சொன்னார்ப்பா அப்படின்னாரு பேசு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆட்கள் எப்பவுமே உனக்கு உதவி செய்யறதை விட உன்னை போட்டு இழுத்து விடுற காரியங்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. 2 நாள் 32வது அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு கதை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, அசீரியன் ராஜாவாகிய சனாகரீப் என்ன பண்றான், எசேக்கியாவுக்கு மூலம் வரான். அப்போ இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றான், மக்களை பார்த்து சொல்றான், நீங்கெல்லாம் பயந்துக்காதீங்கடா, நம்மோட இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார், நிறைய நம்பர் இருக்கிறான். அவன் வந்த உடனே 2 பேரை கூப்பிட்டு சொல்றான், டேய் உங்க ராஜா போய் கேட்கறேன்டா, எல்லாரையும் நான் பிடிச்சி அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு. வேதம் என்ன சொல்றது தெரியுமா? ஒரே ஒரு தூதன் அனுப்பினாராம், அவங்க இருக்கிற அத்தனை பேரும் சங்காரம் பண்ணிட்டான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா படம், நான் யாரும் குறை சொல்ல, ஒரு படம் போட்டுருவோம். அந்த படத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்க மாதிரி இருக்கும், அதை ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒன்றுக்கு கிராஸ் பண்ணோம். அது பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே வீக்காக இருக்க சிக்கன் மாதிரி ஒரு தேவதூதன் இப்படியே பறந்து வர்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது அந்த படம் பார்க்கறதுக்கு காதா. ஆனால் ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல் பீப்புள். அவனை பார்த்தாலே பயங்கர, குறைஞ்சபட்சம் எல்லாரும் 8 அடி இருக்கிறான். அவன் ஷோல்டரான் எழுதுறான். பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் சொல்லுவான், உங்கள் ஆண்டவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டில முன்னேறிக்க பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக நெகேமியான ஒரு ஊழியக்காரன் தான், அவனை பற்றின்னு சொல்லிட்டாரு பாஸ்டர். அவர் என்ன சொன்னாரு, வாங்க எல்லாம் உன்னை போட்டு தள்ளுறேன்றான் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, நான் போக மாட்டேன்யா. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு எடுத்து முன்னால கால் வச்சிட்டீங்களோ அன்னைக்கு பேக் அடிக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஃப்ரண்ட் இயர்ல வச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்குள்ளாக உன்னை இணைச்சாலும் சரி, அல்லது ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட ஊழியர் செய்கிற மென்டாரோட இணைச்சாலும் சரி, இல்லை உன் வாழ்க்கையில சில காரியங்கள் அனுமதித்தாலும் நிச்சயமாக அது உன்னுடைய பிற்கால ஊழியத்திற்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க,
இன்னும் அங்கே அக்யூட்டாக இருக்கிற சமயத்தில் போய் ஆண்டவர் இப்படி கொண்டாடுற என்ன அப்படி இல்லை. எல்லாமே there is a டைம் இல்லையா. நீங்கள் வீட்டில் சென்று பிரசங்கி 3வது அதிகாரம் முதல் 8 வசனம் பாருங்கள். 17 காரியம் சொல்கிறான். இதுக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு டைம் இருக்குது, இதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு. ஆனால் தேவன் உன் வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிறார். உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதான் யோபை கொடுத்து சொல்லியிருக்குது. அற்பமான ஆரம்ப நாளை யாரை சுட்டே பண்ண முடியும் இல்லையா. ஒரு நாள் ஒன்று வரும். சாம்பலிலே உட்கார்ந்த யோபு முகத்தை கண்டு பார்த்தாராம். அடா என்னடா இவன் நல்ல கலையை வச்சிருந்தேன் இப்படி ஆகிட்டாங்க. அன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி 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 நடந்தது. வாழ்க்கையில் எல்லாம் வந்துருச்சு. அவனுக்கு ஒரே ஒரு காரியம்தான் ரெட்டத்தனையாக கொடுக்கல. ஒன்று பசங்க 10 பசங்க போனாங்க, 10 பசங்க கொடுத்தாரு. ஏன்னா அந்த இன்னும் முதல் போன 10 பசங்க தான் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதனால 10 பசங்க தான் கொடுத்தாரு. அது எல்லாமே டபுள் பண்ணிட்டாரு. டபுள் ஃபோல்ட் ஆஃப் பிளெஸிங். என்ன காரியங்களை நீ எழுந்து போயிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, வெட்டிக்கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷங்களை உனக்கு திரும்ப. என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் என்ன சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாருங்க இவர் 5:30 மணிக்கு இவர் எங்க போயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரதர் பண்றது. நயகரா ஒன்று பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. அங்கே ஒரு 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 மலையிலேருந்து இன்னொரு சைடில் இன்னொரு மலைக்கு வந்து கம்பி கட்டிட்டு ஒருத்தன் நடந்தானா. ரொம்ப கஷ்டமான காரியம். அவன் விழுந்தானா எலும்பு கூட தேராது. அப்படி எல்லாம் முடிச்சிட்டானா. அப்போ எல்லாரும் கைத்தட்டினோன்னு அவன் சொன்னானா, எத்தனை பேர் நான் மீண்டுமாக அதே இடத்துக்கு போவேன் அப்படின்னு நம்புறீங்க? நான் எல்லாம் கைத்தட்டணும், கிளாப் எல்லாம் கிளாப் பண்ணி. அப்போ சொன்னா, யாராவது ஒருத்தர் வாங்க என் முதுகில் ஏறிக்கோங்க, நான் கொண்டு போறேன்னு சொன்னது யாருமே வரல. இதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், தெரியாதான் என்ன ரைட். அப்போ அவரிடம் ஒப்பு வைத்ததை அவர் கடைசி நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்ட நீ கையே இல்லை, அப்புறம் என்ன நாய்க்கு வச்சா என்ன, யார் வந்து அடிச்சா என்ன, காஃபின்னு பார்த்தா என்ன, பயந்துக்காதீங்க. ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானது கையிலே வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். யாவற்றைனா என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செய்து கொடுப்பார். அதனால் நீ பயந்துக்காத. வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் பிரதர், உன்னை கவலையப்படாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வயது சென்றவர் ஒரு நாள் பீச்சிலே வாக்கிங் போய் கொண்டிருந்தார். அவர் வாசில போகும்போது காலை வேளையில் இங்கே கூட வரும் ஜெல்லி ஃபிஷ்னு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரும், தண்ணியிலேயே போய்டும் அது உள்ளுக்குள்ள. சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்தது போக முடியாது, அலை அடிச்சுட்டு போகுது. அது என்ன ஆகும், வெயில் அடிக்க அடிக்க அது அப்படியே செத்து போய் ஸ்டார் மாதிரி கூடு இருக்கும். சின்ன பசங்கள்லாம் பீச்சுக்கு போனால் எடுத்து வருவாங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும், எக்ஸாக்டாக ஸ்டார் மாதிரி இருக்கும், போரஸ் ரைட். அப்போது இவ்விதமாக அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் ஒரு சிறு பையன் ஓடி 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 உள்ள தூக்கிட்டே பெரிய பார்த்தாரு, ஏன்பா அவன் பிஞ்சி கால் என்ன அவன் எத்தனை இதை தான் விட போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர்கிட்ட அந்த பையன் சொன்னான்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் விடுறான் ஐயா, அது வரைக்கும் படிச்சுக்கிட்டுமே. ஆண்டவர் எப்பவுமே எனக்கு வந்து நீ லட்சக்கணக்கான மக்களை ஆதரவு பண்ணணும்னு யாரில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஒருத்தர் சொல்லுவார், என்ன பண்ற ஆண்டவர்கிட்ட சொல்லு, அதை செய், மற்ற காரியங்களை ஆண்டவர் உனக்காக செய்து முடிப்பார். எல்லாம் எழுந்திருக்கும்.